தமிழ் ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட். இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் அஃபோர்டபுளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோ. பிகாஸ் இதை பார்லரில் பே பண்ணும்போது அவங்க அதிக அளவில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாராலுமே நம்மளால் பே பண்ண முடியாது இல்லையா? அப்படி இருந்தாலும் சிலருக்கு ஆசை இருக்கும், நானும் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், என்னோட கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணால் என்னோட ஹேர் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. கெரட்டின்ங்கிறது ஒரு வகையான ப்ரோட்டீன் ஃபேமிலி தான். கிட்டத்தட்ட கெரட்டின்னாலும் ப்ரோட்டீன்னாலும் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கெரட்டின் எதுலலாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எபித்தீலியல் செல்ஸ், அதாவது நம்மளோட ஸ்கின், ஹேர், நெயில் இதிலலாம் இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நெயில் எடுத்துக்கோங்க. நெயிலில் ப்ரோட்டீன் இல்லைன்னா இது பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். இவ்வளோ ஸ்ட்ராங்கான சப்ஸ்டன்ஸான நெயிலே பிரேக் ஆகும்போது நம்மளோட ஹேர் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதில் ப்ரோட்டீன் இல்லைன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் அண்ட் பிரேக் ஆகும். ஸோ ஹேரில் ப்ரோட்டீன் லெவலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹேரில் உள்ள ப்ரோட்டீன் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் யாரெல்லாம் எடுத்துக்கணும்னா ஹேரில் ப்ரோட்டீன் இல்லாதவங்க தான் இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். சிலருக்கு பை பர்த்லேயே அவங்களோட ஹேரில் ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்கும் அண்ட் ஒரு சிலருக்கு அது கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறவங்க கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஹேரில் எப்படி ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன், இதுக்கான தனியாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணுமா, அதுக்கு தனியாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. தேவையே இல்லை. அதுக்காக ஒரு சூப்பரான 2 டெஸ்ட்டோடு நான் வந்திருக்கேன். ஸோ உங்களோட ஒரு ஹேர் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்கள். ஹேர் ஸ்ட்ரெச் ஆகாமல் பிரேக் ஆகிட்டுனா உங்களோட ஹேரில் ப்ரோட்டீன் இல்லை, நீங்கள் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அண்ட் அதுவே ஒரு சிலருக்கு ஹேர் ஸ்ட்ரெச் ஆகும், ஆனால் விட்டதுக்கப்புறமா அது நார்மலான பொசிஷனுக்கு வராமல் ஒரு மாதிரி கேர்லியாக காட்டன் மாதிரி சுருண்டுரும். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களோட ஹேரில் ப்ரோட்டீன் இல்லை, நீங்கள் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ இப்போ உங்கள் ஹேரில் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் இல்லை, நீங்கள் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம். ஸோ வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மைல்டு ஷாம்பூ வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஹேரில் உள்ள வாட்டர் எல்லாம் ஒரு டவலை வச்சு ஒத்தி எடுத்துக்கோங்க. ஹேர் உங்களுக்கு ரொம்ப வெட்டாகவும் ஆயிடக்கூடாது, ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணணும். இப்போ உங்களோட ஹேரை செக்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரித்ததுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க்கை ஸ்கேல்ப்லேருந்து டிப் ஆஃப் த ஹேர் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 to 20 minutes உங்கள் ஹேரை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே விட்டுருங்க. அண்ட் 20 minutes கழித்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக உங்களோட ஹேர் நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் இதில் சிலிக்கானும் கிடையாது, பேராஃபினும் கிடையாது. ஸோ இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் ப்ரோட்டீன் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் நம்மளோட ஹேரில் உள்ள டிஷ்யூ செல்ஸை பில்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கூடவே விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரிச்சப் ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கூடவே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் அப்பர்ணா ஷைனிங் ஆஃப். பை.